அல்வாவில் ஸ்பெஷல் வந்து பாம்பே அல்வா. அந்த பாம்பே அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கார சாரம் அவங்களுக்கு கறி சமைச்சு காட்டியிருக்கேன். இனிப்பா சாப்பிட அல்வா கண்டி காட்டுறோம். அல்வாவில் ஸ்பெஷல் வந்து பாம்பே அல்வா. அந்த பாம்பே அல்வா எப்படி செய்யறதுன்னு செய்து பார்க்கலாம் வாங்க. 3 கடாய் வச்சு 3 கலர்ல அல்வா செஞ்சு ஆடுறோம் வாங்க. பாம்பே அல்வா எப்படி செய்யறேன்னு வீடியோ முழுசா பார்த்துட்டு நீங்களும் செய்து பாருங்க. இன்னைக்கு நான் என்ன அல்வா செய்ய போறோம்? பாம்பே அல்வா பார்க்கலாம் வாங்க. தட்டில் அல்வா ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நெய்யை தடவி எடுக்கும். இதே போல நீங்களும் தடவி எடுத்துக்கொள்ளுங்க. 3 கடாயில் அல்வா செய்கிறதுக்கு மாவை நம்ம 3ஆ பிரித்து எடுத்திருக்கோம். பாம்பே அல்வா செய்யறதுக்கு சோள மாவு தான் தேவை. சோள மாவு நாங்கள் ஒரு சட்டிக்கும் 2 கிலோ மாவு எடுத்திருக்கோம். 2 கிலோ மாவை கரைச்சி எடுக்கிறதுக்கு 6 லிட்டர் தண்ணி வேணும். 6 லிட்டர் தண்ணியில் கரைச்சி எடுத்தா தான் பாம்பே அல்வா நல்லா பக்குவமாக பதமாக வரும். ஒத்துவி 2 கிலோ மாவுக்கு 6 லிட்டர் தண்ணி ஊற்றி கலந்தா தான் இதே போல் நல்ல பதத்துக்கு எடுக்கலாம். சோள மாவை நல்ல பதத்துக்கு கலந்து எடுத்துருக்கு. இதே போல் பதமாக இருந்தால் தான் மாவு நல்லா அவிஞ்சி வரும் அல்வாவு. அல்வாக்கு இந்த கடாயை வைப்போம். 2 கிலோ சோள மாவுக்கு 10 கிலோ சக்கரை எடுத்துருக்கு. முதல் கட்டமாக 5 கிலோ சக்கரை சேர்த்துக்கொள்வோம். சக்கரை தாழ்ற அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கொள்வோம். சக்கரை பாகு கொதிச்சு வர நேரத்தில் தேசி புளியையும் சேர்த்துக்கொள்வோம். சக்கரை பாவோட நெய்யையும் கொஞ்சம் சேர்த்துக்கொண்டா மாவை சேர்க்கக்குள்ள அடியும் பிடியாது, சைட்டில் மாவு ஒட்டியும் பிடியாது. கரைச்செடுத்த சோள மாவு எப்படி ரீத்து பார்த்தீங்களா? முதலாவது ரீத்து, சரி, 2வது அண்ணன் தான் கடைசி. சின்ன பொடி எடுத்தார். இப்படி சோளமாவு விரி விரக்குள்ள 5 கிலோ சர்க்கரை சேர்த்துக்கொள்வோம். சோளமாவு கொஞ்சம் இரி வேற கொஞ்சம் நெய் சேர்த்து கொண்டா தான் பாம்பே அல்வாவை நல்லா பதத்துக்கு எடுக்கலாம்.
அல்வா பதத்துக்கு வருங்காட்டிலும் மாவு இருக நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நெய் சேர்த்து கொண்டே இருக்கோம். எப்படி சுத்துது பாருங்க. அண்ணன் சுத்தி இல்லையா எங்கால அல்வாவுக்கு தேவையான நிறங்களை சேர்த்துக்கொள்வோம். ஏலக்காய் பொடி, முந்திரி, பாதாம், எப்படி கல்வா நல்லா பார்த்துக்கு வந்திருக்காம்பே. தரமான பாம்பே ஹல்வா தயாராரி. வாங்க இறக்கி எடுப்போம். வாங்க இறக்குங்க. அப்படிங்க அப்படியே எப்படிண்ணா? சோள மாவோட முந்திரியும் பாதாம் போட்டு செய்தெடுத்த அல்வா அருமையா அறி.
மாவுக்கு ஏற்ற சர்க்கரை போட்டு பதமாக கள்ளி எடுத்தால் அல்வா சட்டப்படி தான் அரிக்கி. பாம்பே அல்வா எப்படி ஒரு பதத்தில் இருக்கேன்னு பார்த்தீங்களா? இந்த பதத்தில் அல்வா வரணும் பாருங்கள். அதோட முந்திரி பாதாம் எல்லாம் சேர்ந்து எப்படி இருக்கேன்னு பாருங்க, செமையாக இருக்கும். தரமான பாம்பே அல்வா சட்டப்படி இருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்க ஒரு நேரம். 3 விதமாக அல்வா செஞ்ச வீடியோ முழுசாக பார்த்தீங்க தானே? அதை போல் அல்வா நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மறந்துடாங்க. காப்பி கொண்டு போடு.